இதை பற்றி பார்க்க போகிறோம்னா தல தோனி இந்த ஐபிஎல் 2025 நியூ பேட்ஸில் வந்து ப்ளே பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அது இப்போ கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அவர் எந்த பேட்ஸில் ப்ளே பண்ணுறாரு, அது யார் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். சிஎஸ்கே வைஸ் கேப்டன் பற்றியுமே நிறைய டாக் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. சரி, அது யாராக இருக்கும் அப்படிங்கிறதுமே இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக நினைச்சிருக்கும். வீடியோ கிளிக் பண்ணிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே வைஸ் கேப்டனா யார் இருக்க போகிறாங்க அதை பற்றி பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நாட் எ வெரி பிக் திங். இது வந்து சிஎஸ்கே அனௌன்ஸ் கூட பண்ண மாட்டாங்க. பட் எதுக்காக ஒரு டீமில் வைஸ் கேப்டன் ரொம்ப முக்கியம்னா, இன்கேஸ் இப்போ வந்து கேப்டனா இருக்க போற நம்ம ருத்ராஜ் காய்க்வாடுக்கு ஏதாவது ஒரு இன்ஜுரியோ ஆர் இன்கேஸ் எப்படி ஹர்திக் பாண்டியா வந்து 3 மேட்ச் லோ ஓவர் ரேட் மெயின்டைன் பண்ணதுனால அவர் 1 மேட்ச்க்கு இப்போ சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களோ, ஃபர்ஸ்ட் கேம் அவர் ப்ளே பண்ண போறது கிடையாது இல்லையா. அதே மாதிரி இன்கேஸ் ருத்ராஜ் வந்து 3 ஸ்லோ ஓவர் ரேட் மெயின்டைன் பண்ணி அவர் வந்து மேட்ச்ல சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அப்போ இந்த வைஸ் கேப்டன் தான் வந்து டேக் ஓவர் பண்ற மாதிரி இருக்கும் கேப்டன்சியை. எம்ஐக்கு ஐபிஎல் 2024ல பும்ரா தான் வைஸ் கேப்டனா இருந்திருப்பாரு. ஸோ மோஸ்ட்லி ஐபிஎல் 2024 அவர் தான் வைஸ் கேப்டனா இருந்திருக்கணும். அன்பார்ச்சுனேட்லி அவர் இன்ஜுரியில இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு அவர் அவைலபிளா தெரியல. சோ நெக்ஸ்ட் வைஸ் கேப்டனா இருக்கிற சூரியகுமார் யாதவுக்கு தான் கேப்டன்சி போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறது. அதே மாதிரி நம்ம டீம்ல வந்து 2024 சீசன்ல பார்த்தா ரவீந்திர ஜடேஜா தான் வைஸ் கேப்டனா இருந்திருப்பாரு. அண்ட் மோஸ்ட் ப்ராபபிலி இந்த சீசன்லயுமே ரவீந்திர ஜடேஜாவை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ எனக்கு தெரிஞ்சு 3 சாய்ஸஸ் இருக்குங்க. டாப் சாய்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஜட்டு தான். ஏன்னா அவர் ஆல்ரெடி ஐபிஎல் 2022ல சிஎஸ்கேவோட கேப்டனா இருந்திருக்காரு. 8 கேம்ஸ் கேப்டன்சி பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா திரும்ப வந்து தலை வந்து டேக் ஓவர் பண்ணியிருப்பாரு. பட் ஆஃப் கோர்ஸ் அந்த சீசன்ல வந்து நமக்கு சரியா போகல. நிறைய கிரிட்டிசிசம் வந்து ஜடேஜா மேல வச்சிருப்பாங்க மக்கள். சிஎஸ்கே அந்த சீசன் பேக் ஃபயர் ஆகிருக்கும். ஜட்டு கிட்ட கேப்டன்சி கொடுத்ததுனால ஐபிஎல் 2021ல we were the winners. அதுக்கப்புறமா 2022ல நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் ஜட்டுவால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி ஜட்டு as a கேப்டனா கண்டிப்பா நல்லா செயல்படுவாரு. அண்ட் இன்னொரு சஜஷனா கண்டிப்பா சிவம் டுபே இருப்பாருங்க. நம்ம சிஎஸ்கேவோட ரீசன்ட் டைம்ல பார்த்தோம்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபியர்லெஸ் டெரிஃபிக் ஹிட்டர்ஸ்னு சொல்லியாங்க. அண்ட் நிறைய ஃபேன்ஸ் வந்து அவரோட பேட்டிங் பார்க்கறதுக்கு வந்து மேட்ச் டியூன் இன் பண்றாங்க. ஒரு மாதிரி போஸ்டர் பாய் ஆஃப் சிஎஸ்கேவா மாறிட்டாரு. ஸோ கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு மெட்டீரியலா இருக்கிறதுனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, டுபே will also be a very good choice as a vice captain. and your last and final suggestion பார்த்தா டெவான் கான்வே. இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சஜஷனா இருக்கும். கண்டிப்பா நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. ஏன்னா கான்வே மென்ஷன் பண்ணனா அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் he is also calm and composed. நம்ம தலை மாதிரி தான். ஆஃப் கோர்ஸ் அவர் ஒரு மேட்ச் வினர். கேமை நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அடாப்ட் பண்ணுவார். அந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி நம்ம ப்ளே பண்ணமோ அவர் தனித்தனி சேஞ்ச் பண்ணிப்பார். ஐபிஎல் 2023 ஃபைனல்ஸ்ல நம்ம சேஸ் பண்ண வேண்டிய டோட்டல் ஒரு ஹிமாலயன் டோட்டல். அதை வந்து கான்வே வந்து புரிஞ்சுக்கிட்டு சூப்பரா ப்ளே பண்ணியிருப்பாரு. 47 ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. நம்மளோட சேனல் அதிகமாக ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கான்வேயோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். SA20ல அவர் ப்ளே பண்ண சில மேட்சஸ்லயுமே நல்லா தான் ப்ளே பண்ணியிருப்பாரு. பட் இந்த ஓவரால் சீசன் அவருக்கு வந்து சரியா அமையல. இப்போ இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் பாகிஸ்தான் எதிராக 10 ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. லாஸ்ட் கேம்ல பங்களாதேஷ் எதிராக 30 ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஐ எம் ஈகர் டு see how he performs today இந்தியாக்கு எதிராக. கான்வே as வைஸ் கேப்டன் ஆஃப் சிஎஸ்கேவா இருக்குது ரொம்ப கம்மியான வாய்ப்புகள் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா ஆர் டூபே இவங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் சிஎஸ்கேவோட வைஸ் கேப்டன் ஆஃப் ஐபிஎல் 2025 இருப்பாங்க. தோனியோட நியூ பேட்டிங் இப்போ வரலாம் கைஸ். ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம் தோனி வந்து 20 கிராம்ஸ் வந்து அவரோட பேட்லேருந்து ஷேவ் ஆஃப் பண்ணியிருக்காரு. அண்ட் 4 பேட்ஸ் வந்து அவரோட இருக்கிற பிளேயர்ஸ்க்கு வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. எஸ்ஜி கம்பெனி நம்ம சொல்லியிருப்போம். பட் எஸ்ஜி வந்து இப்போ தோனிக்கு அந்த நியூ பேட் வந்து கொடுக்கல. ஸோ சோமி கோலி, ஸோ இவர் தான் வந்து இப்போ தோனிக்கு நியூ பேட்ஸ்லாம் டெலிவர் பண்ணியிருக்காரு. சரி, எப்படி நமக்கு தெரிஞ்சுன்னா, ஸோ தோனி டே 2 ஆஃப் ப்ராக்டிஸ் செஷனில் வந்து இந்த பேட், அதாவது சோமின்ற பேட் வச்சு தான் ப்ளே பண்ணியிருக்காரு. பட் சோமின்னு எந்த ஒரு பேட் மேனுஃபேக்சரோ எந்த ஒரு ஸ்பான்சருமே கிடையாது. ஸோ ப்ராப்ளி தோனி சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அவருக்கு ஸ்பெஷலைஸாக பண்ணி கொடுத்த ஒரு பேட்டாக வந்து இது இருக்கலாம். தோனி டே 1 ஆஃப் ப்ராக்டிஸ் செஷனில் வந்து அவர் வழக்கமாக யூஸ் பண்ணுற டன் பேட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ இந்த டே 2 தான் வந்து இந்த சோமி பேட் யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த சோமின்றவர் தான் பார்த்தோன்னா தோனியோட ஃபர்ஸ்ட் எவர் பேட் அண்ட் கிட் ஸ்பான்சருமே. மேபி தோனி அவர் லாஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் கரியர்ல இருக்கிறதுனால அவர் எங்கேருந்து ஆரம்பிச்சாரோ அங்கேயே முடிக்கிறதுக்கு பார்க்கறாருன்னு நினைக்கிறேன். தோனி அவரோட டெபியூ கேம்ல வந்து இந்த சோமி பேட் வச்சு ப்ளே பண்ணல, பேஸ்ன்ற ஒரு கம்பெனியோட பேட்ல இருந்து தான் ப்ளே பண்ணியிருப்பாரு. அந்த கம்பெனி வேற யாரும் இல்லை, இந்த சோமி கோலி அவரோட கம்பெனி தான் வந்து அந்த பேஸ். ஸோ பீட் ஆல் ஸ்போர்ட்ஸ் அந்த கம்பெனியோட ஃபுல் ஃபார்ம் பேரு. ஸோ கைஸ், இதோ இந்த வீடியோ முடிச்சிடலாம். சிஎஸ்கேட வைஸ் கேப்டனா யார் இருப்பாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் ஐ வில் நெக்ஸ்ட் வீடியோ. பீஷியஸ் பை.